வணக்கம். இன்றைய தினம் சென்னையிலே மிக பழமையாகவும் மிகவும் சிறப்பு வாய்ந்த சைவ சமய பக்த ஜனசபையிலே திருப்புகழ் பற்றி பேசுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு இறைவன் அருளினாலே கிடைத்துள்ளது. அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி என்று திருவாசகத்திலே குறிப்பிடுவார். இறைவன் அருளை பெறுவதற்கு சைவத்திலே 3 வழிமுறைகளை தந்திருக்கிறார்கள். இப்போ ஒரு ஊருக்கு போகணுன்னாக்கா பஸ்ஸில் போகலாம், ட்ரெயினில் போகலாம், காரில் போகலாம், நடந்து கூட போகலாம். ஆனால் பொதுவாக இறைவன் அருள் எப்படி கிடைக்கிறது என்றால் குரு, லிங்கம், சங்கமம், இப்படி தான் இறைவன் அருள் கிடைக்குது. முதல்ல குருவின் மூலமாக அருள் பெறுதல். அருணகிரிநாதரும் மணிவாசகரும் இறைவனே குருவாக வந்து அவர்களுக்கு அருள் புரிந்தார்கள். வேற யாருக்கும் இறைவன் குருவாக வரல. இப்போ நமக்கெல்லாம் ஒரு குரு இருப்பார். எப்படி திருநீர் அணியிறது, எப்படி சிவபூஜை செய்கிறது, இதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கு சமய தீட்சை என்று பெயர். எப்போ நீங்கள் சமய தீட்சை வாங்கிட்டீங்களோ திருநீரை முறையாக அணிய வேண்டும். அவங்க திருநீரை நீரிலே குழைத்து இடலாம். இப்போ தீட்சை வாங்கலை அப்படின்னா அவங்க அப்படியே பொடியாக பூசுவார்கள். அப்போ குருவின் மூலமாக அருள் பெறுபவர்கள். அடுத்து சிவலிங்க பூஜை செய்பவர்கள். ஒரு குரு இடத்துல உபதேசம் வாங்கி சிவலிங்க பூஜை செய்வார்கள். எல்லாராலையும் அது முடியாது. 3வது அடியாரோடு கலந்து இருத்தல். திருவாசகத்தில் கலந்து நின் அடியாரோடு அன்று வாழா கழித்திருந்தேன் அப்படின்னு மணிவாசகர் சொல்கிறார். இந்த முருகன் அருளை பெற்ற அடியார்கள் ஏராளமாக இருக்காங்க. எப்படி பெரிய புராணத்தில் 63 நாயன்மார் இருக்கிறாங்களோ அதுபோல் முருகப்பெருமான் அருளை பெற்ற அடியார்கள் நிறைய பேர் இருக்காங்க. அருட்பிரகாச வள்ளலார், பாம்பன் சுவாமிகள், வண்ணச்சரவம் தண்டபாணி சுவாமிகள், மாம்பழச்சிங்க கவிராயர், அருணகிரிநாதர், இவங்கெல்லாம் முருகன் அருளை பெற்றவர்கள். மற்றவர்களுக்கும் அருணகிரிநாதருக்கு என்ன ஒரு பெரிய வித்தியாசம்னா, இவர் முதல்ல பாடுவதற்கு இறைவனே அடியெடுத்து கொடுத்தாராம். முத்தை தரு பத்தி திருநகை என்று அண்ணாமலையில் அடியெடுத்து கொடுத்தார். இன்றைக்கும் திருவண்ணாமலையில் முருகப்பெருமான் காட்சி தந்த கம்பத்து இளையனார் சன்னதின்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே தான் முருகப்பெருமான் அவருக்கு காட்சி கொடுத்தார். இந்த திருப்புகழ் மிகவும் மந்திர ஆற்றல் உடையது. இந்த திருப்புகழ் எங்கெல்லாம் ஓதப்பெறுகிறதோ அந்த இடத்துல முருகப்பெருமான் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். நமக்கு தெரிந்த ஒரே ஒரு திருப்புகழை சொன்னால் போதும். நேற்றைய தினம் ஆடி கிருத்திகை. நம்மளால் கோயிலுக்குள்ளே கூட போக முடியல. கோயிலுக்கு வெளியே தான் இருக்கிறோம். பெருமானை தரிசிக்க முடியல. நமக்கு ஏதோ ஒரு பாடல் தெரியுது, அது சொன்னால் கூட போகிறோம். நம்ம வசனமகவேற்றி மறவாதே மனது துயராற்றில் உடலாதே இசைப்பையில் சடாட்சர மதாலே இகபர சௌபாகியம் அருள்வாயே. ஏன்னா இந்த காலத்தில் செல்வம் எவ்வளோ முக்கியமோ ஆரோக்கியம் அவ்வளோ முக்கியம். வெறும் செல்வம் இருந்தால் போகாது, ஆரோக்கியமும் இருக்கணும். ஆரோக்கியம் மட்டும் இருந்தால் போகாது, செல்வமும் இருக்கணும். சார் நல்லா இருக்கேன் சார், ஆனால் சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னா போச்சு. எல்லாம் இருக்குது சார், ஆனால் எதுவுமே சாப்பிடக்கூடாது, போச்சு. அதனால தான் அபிராமி வந்தையில் அகிலமதில் நோயின்மை கல்வி தனம் தானியம் அழகு புகழ் பெருமை இளமை அறிவு சந்தானம் வலி துணிவு வாழ்நாள் வெற்றி ஆகு நல்லூர் நுகர்ச்சி. ஒரு பொருளை அனுபவிக்கக்கூடிய திறன் வேண்டும். இப்போ உடம்பு நல்லா இருக்கு, ஆனால் முதுமை காலத்தில் உடம்பு இது போல் இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்போவே 40 வயசு வந்தாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த 40 வயசுலேயே என்ன ஆகுது, நோய் வருது. நமக்கு நோய் கொடுக்கப்பட்டது. ஞானசம்பந்தர் சொல்கிறாரு, ஒடுங்கும் பிணி பிறவி என்று சொல்கிறார். உடலினாலே வருகின்ற நோய்கள், மனதினாலே வருகின்ற நோய்கள்,
பிறவியினாலே வருகின்ற நோய்கள் எல்லாம் இருக்குது. அதனால தான் இறைவனுக்கு என்ன பேர்னா, முருகனுக்கு வைத்தியநாத பெருமாளே. வைத்தீஸ்வரன் கோயிலில் அவருக்கு வைத்தியநாத நோயை தீர்க்கக்கூடிய ஆற்றல் உள்ளவன், பிறவியை தீர்ப்பவன், செம்மான் முருகன் பிறவான் இரவான். அருணகிரிநாதருக்கு ஞானசம்பந்தரை போல பாட வேண்டும் என்று ஆசை. புகழியில் வித்தகர் போல அமிர்தகவி தொடைபாட அடிமை எனக்கு அருள்வாயே. திருப்புகழை சொல்கிறார். ஞானசம்பந்தர் மாதிரி நான் பாடணும். ஏன்னா தமிழில் ஞானசம்பந்தரை மிஞ்சிய ஒருவர் கிடையாது. அவரை 3 வயசு குழந்தைன்னு பார்க்கக்கூடாது. அவர் ஞானத்தை பெற்றவர். சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம் என்று சேக்கிழார் குறிப்பிடுவார். 15ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த அருணகிரிநாதர் 7ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த ஞானசம்பந்தரை போல பாடணும்னு கேட்டார். முருகன் அருளினாலே கிடைச்சது. என்ன ஆச்சுன்னா, இது பின்னால் நடக்க போகுதுன்னு அவருக்கும் தெரியாது, இவருக்கும் தெரியாது. ஞானசம்பந்தர் 16,000 பாடல்கள் பாடியிருக்கிறார். ஆனால் நமக்கு கிடைச்சிருக்கிறது 3840 பாடல் தான் கிடைச்சிருக்கு தேவாரத்தில். அவ்வளோதாங்க. அருணகிரிநாதரும் 16,000 திருப்புகழ் பாடியிருக்கார். இப்போ நம்ம கையில் எவ்வளோ இருக்குன்னா 1324 திருப்புகழ் இருக்குது. இதையே முழுமையாக படிக்க முடியல, ஓரளவு தான் படிக்க முடியுது. படித்தாலும் சொல்ல முடியல. பல பேருக்கு திருப்புகழில் என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா, அது படித்தா புரிய மாட்டேங்குதுங்க, அது கொஞ்சம் சிக்கலாக இருக்குது. அந்த வார்த்தைகள் எல்லாம் அப்படி இருக்குன்னா சந்த முறையில் அமைக்கப்பட்டிருக்கிறது. கசட ரபர எரள வளல ஞகன நமன வல்லினம் மெல்லினம் இடையினம், இந்த முறையில் தான். இதுதான் தமிழுக்கு அடிப்படை. நம்மலாம் 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் படிக்கும்போது இதுதான் சொல்லி கொடுத்துருப்பாங்க. தமிழ்னா என்ன? அந்த தமிழின் உருவம் தான் முருகன். முருகனே தமிழ், தமிழனே முருகன். அப்போது முருகனை நீங்கள் உள்ளே போய் பார்க்க முடியல அப்படின்னா, இருந்த இடத்துலேருந்து ஒரு திருப்புகழை பாடினால் அந்த இடத்துல அவர் வரார். கனியமணி செங்கல்ராய பிள்ளை கேட்குறாரு, எங்களுக்கெல்லாம் ஒரு அட்ரஸ் இருக்குது, நாங்கள் சென்னையில் ஒவ்வொரு இடத்துலேருந்து வரோம், உனக்கு என்ன அட்ரஸ்ன்னு கேட்குறாரு. திருப்புகழ் படிப்பவர் மனத்தினில் இருப்பாம். நான் விராலி மலைக்கு வரணுமா, திருச்செந்தூருக்கு வரணுமா, பழனிக்கு வரணுமா சார்? இங்கேருந்து வெளியூர் கூட போயிடலாம் சார். இங்கேருந்து நீங்கள் பெரம்பூர் போக முடியாது, போய் பாருங்கள் தெரியும். போயிடலாம், திரும்பி வர முடியாது. சென்னையில் ரொம்ப கஷ்டம், டிராஃபிக் ப்ராப்ளம். அப்போ நான் ஒவ்வொரு இடமா வந்து ஒன்று தேடுறதை விட நீ இருக்கிற இடத்த சொல்லுங்கிறாரு. முருகன் சொல்கிறார், திருப்புகழ் படிப்பவர் மனத்தினில் இருப்பாம். அப்போ உங்களுக்கு என்ன திருப்புகழ் தெரியுமோ அதை சொல்லும்போது அந்த மனசில் வர்றார். அவர் மனசில் வந்துட்டா வெளியே போக மாட்டார். நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன் என்று அப்பர் பெருமான் சொல்வார். மனசினால தான் நமக்கு வந்து அதிகமான தொடர்பு இருக்கான். எப்போவோ காசிக்கு போயிருப்போம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால், இப்போ நினச்சி பார்க்குறோம், காசி ஞாபகம் வருது. இந்த இடத்துல தங்கணும், இந்த இடத்துல தான் நாங்கள் வழிபாடு செய்தோம் அப்படின்னா மனசு என்ன பண்ணுது? எல்லை கடந்து போகிறது. நமக்கெல்லாம் பசுன்னு ஒரு பேர் இருக்குது. என்ன சார் நம்மளை பார்த்தா பசு மாதிரியா இருக்குன்னா, பசு என்றால் கட்டப்பட்டதுன்னு அர்த்தம். அந்த காலத்தில் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கயிறு கட்டிட்டு ஒரு கொம்பில் அதை கட்டிட்டு விட்டுடுவாங்க. அந்த கயிறு எவ்வளோ தூரம் போதும் அந்த பசு சுற்றி வரும். நம்ம வந்து எப்படி கட்டியிருக்காருன்னா, அறம் பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி. சார் கயிறே தெரியலையே சார் அப்படின்னா, நல்வினை தீவினை என்ற வினைகளினாலே கட்டப்பட்டு. இந்த வினைகள் இருக்கிற வரைக்கும் பிறவிகள் வரும். இந்த பிறவியை தீர்க்கிறவருக்கு வினை இருக்கக்கூடாது. 2 பேர் தான் பிறவியை தீர்க்க முடியும். செம்மான் முருகன் பிறவான் இரவான். அவனுக்கு பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாது. அதுக்கு அடுத்து யாருன்னா சிவபெருமான் தான். அவர் மூலியமாக தானே வந்தார். அவர் நெற்றிக்கண்ணிலேருந்து வந்ததுனால சிவன் வேறு முருகன் வேறு என்ற பேதம் இருக்கக்கூடாது. ஐமுகச் சிவனும் அருமுகச் சிவனும் ஒன்று தான். பாம்பு சுவாமி சொல்கிறாங்க, நீ முருகனை வழிபாடு செய்தாலும் சிவனை தான் வழிபாடு செய்கிற மாதிரி இருக்கும். சிவனை வழிபாடு செய்தாலும் அவருக்குள்ளேயே முருகன் இருக்கிறார். நீங்கள் ஒரு அரிசி மாவில் பல்வேறு பணியாரம் செய்கிறீங்க, அடிப்படை அரிசி தான், அதில் என்னென்னவோ பண்ணுறீங்க, நீங்கள் பேர் தான் வேறு.
இப்போ பேர் வைக்கிறது தான் ரொம்ப விசேஷம். ஒரு பொருளை வந்து பண்ணுறதை விட பேர் வைக்கணும். அது பேர் வச்சு இது மாதிரி போட்டுருணும். போட்டால் தான் தெரியும் அது என்னன்னு. அது மாதிரி பெயர்கள் தான் வேறு, ஆனால் போய் சேர்ற இடம் எதுன்னா அங்கே தான், சிவன்கிட்ட தான். ஆர் ஒருவார் உள்குவார் உள்ளத்தின் உள்ளே ஒருவாய் நிற்கின்ற அருளும் தோன்றும். அப்பர் பெருமான் சொல்லியிருக்காங்க, நீங்கள் எந்த உருவத்தை வழிபாடு செய்தாலும் அந்த இடத்துல வரப்போகிறது யாருன்னா சிவன் தான். சார் எனக்கு வந்து ஐயப்பன் தான் பிடிக்கும் அப்படின்னா ஐயப்பன் என்ன பண்ணுறாரு, உங்களை எடுத்தும் போய் சிவத்துக்கிட்ட சேர்த்துருவார். இல்லை சார் எனக்கு வந்து அம்பாள் தான் பிடிக்கும் அப்படின்னா அம்பாளும் அதான் பண்ண போகிறாங்க. என்ன பண்ணுறாங்க, கடைசியில் எடுத்துன்னு போய் சிவத்துக்கிட்ட சேர்த்துருவாங்க. உருவம் வந்து அதனால தான் நமக்கு என்ன பேர்னா, நம்ம வழிபாடு செய்கின்ற இறைவனுக்கு இஷ்ட தெய்வம். எல்லா தெய்வமும் இருக்காங்க, இஷ்ட தெய்வம் என்ன, அவர் முருகன் கோயிலுக்கு மட்டும்தான் சார் போவார் அப்படின்னா அவருக்கு அதான் பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். அவர் அம்பாள் மட்டும்தான் சார் போவார் அப்படின்னா அவர் அம்பாளை மனசால் வேண்டுறார். அதனால தான் இஷ்ட தெய்வம். இஷ்ட தெய்வத்தோட ரொம்ப முக்கியமானது குலதெய்வம். உங்கள் வாழ்க்கையிலே அதிகமான பிரச்சனைகள் வருகிறது, தடங்கள் வருகிறதுனா குலதெய்வ வழிபாடு சரியாக செய்யலேன்னு அர்த்தம். அதனால்தான் நிறைய திருமண தடைகள் வரும், குழந்தை பேர் இல்லாமல் இருக்கும், பொருளாதார வளர்ச்சி இருக்காது, அடிக்கடி நோய்கள் வரும்னா வருடத்துக்கு ஒரு முறை குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரணும். குடும்பத்தோடு போயிட்டு வரணும். குடும்பத்தோடு போயிட்டு வந்தால், ஏன்னா நம்ம முன்னோர்கள் தான் குலதெய்வமாக இருக்கிறாங்க. அதனால் குலதெய்வம் ரொம்ப முக்கியம். அது வருடத்துக்கு ஒரு தடவை போகிறோம். அதுக்கப்புறம் பக்கத்தில் என்ன கோயில் இருக்கோ அதை நாம் வாரத்துக்கு ஒரு முறையோ தினமுமோ போகணும். ஆலயம் தொழுவது சாலமும் நன்று நல்லா இருக்கணும் அப்படின்னா கோயில் தான் போகணும். ஏன்னா அங்கே தான் ஆன்மா லயப்படுவதனாலே ஆலயம்னு பேர். இப்போது திருப்புகழில் நிறைய பாடல்கள், நிறைய தலங்கள், ஏறக்குறைய 200 தலங்களுக்கு மேலே சென்று அருணகிரிநாதர் பாடியிருக்கார். அத்தனையும் சொல்ல முடியாது, ஒரு பாடலை எடுத்து நம்ம சிந்திக்கலாம். அதில் நமக்கெல்லாம் தெரிந்த காஞ்சிபுரம். காஞ்சிபுரத்தில் 108 சிவன் கோயில் இருக்குது, 108 பெருமாள் கோயில் இருக்குது. ஒரு காலத்தில் சமண சமயம் நல்லா இருந்துதான், அப்புறம் ஜெயின சமயம் இருந்திருக்கு. எல்லா சமயங்களும் இருந்த ஒரே இடம் காஞ்சிபுரம். காஞ்சிபுரத்தில் ஒரே அம்மன் தான், காஞ்சி காமாட்சி தான். நீங்கள் எத்தனை கோயிலுக்கு போனாலும் அத்தனை கோயிலுக்கும் ஒரே அம்பாள் வந்து காஞ்சி காமாட்சி தான் இருக்கும், வேறு தனித்தனியாக பெயர் கிடையாது. அங்கே 3 கோயில்கள் ரொம்ப சிறப்பானது. ஏகாம்பரேஸ்வரர், காமாட்சி அம்மன், அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய குமரக்கோட்டம் திருப்புகழ் பாடல் பெற்ற தலம். இது ஏன் அந்த இடத்துல சொல்கிறாங்க அப்படின்னா, சோமாஸ்கந்த வடிவம் அப்படின்னு ஒரு வடிவம் இருக்குது. சிவபெருமான், அம்பாள், நடுவிலே முருகன் இருந்தால் அதுக்கு சோமாஸ்கந்த வடிவம்னு பேர். இந்த காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரேஸ்வர் கோயிலும் காமாட்சி அம்மன் கோயிலுக்கு நடுவிலேயே குமரக்கோட்டம் இருப்பதனால இந்த கோயிலே சோமாஸ்கந்த வடிவமாக இருக்குது. நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னா சோமாஸ்கந்தர்னு ஒருத்தர் இருப்பார், போய் பாருங்கள். சிவன், அம்பாள், அவங்க நடுவில் முருகன் இருப்பார். இது சோமாஸ்கந்த மூர்த்தம்னு பேர். கோயிலுக்கு போனால் அவசரப்படக்கூடாது. இந்த வரேன் சார், 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் அப்படிலாம் சொல்கிறார். குறைஞ்சது கோயிலில் அரை மணி நேரமாவது இருக்கணுமா. ஒருமையுடன் நினது திரு மலரடி நினைக்கின்ற உத்தமர்த்தம் உறவு வேண்டும், இங்கே தான் பாடியிருக்கார். இந்த உடல் மட்டும் இங்கே வந்தால் போராது, மனசு வரணும். இவ்வளோ நேரம் வெளியே இருந்துக்குமா, கோயிலுக்கு வந்த உடனே சுவாமி கண்ணு தெரியாதான், கொஞ்ச நேரம் ஆகும். நம்ம கோயிலுக்குள்ளே தான் இருக்கோம் சார், வண்டியை வெளியே விட்டுட்டு வந்தோமே, பூட்டோமா இல்லையான்னு தெரியலையே, வீட்டில் வந்து பையன் வந்திருப்பானே, அவன் இந்நேரம் சாப்பிட்ருப்பானா இல்லையா, எல்லாம் அங்கே போயிடும். இங்கே மனசே ஒட்டாது. இங்கே கொஞ்ச நேரம் அப்படி கோயிலுக்கு வந்து 4 சன்னதியெல்லாம் பார்த்துட்டு ஒரு இடத்துல உட்காந்து சுவாமியை வழிபாடு செய்து இந்தந்த இடத்துல சுவாமியை பார்த்தேன் அப்படின்னு தியானம் பண்ணும்போது தான் மனம் வந்து ஒன்றுபடும். அதுதான் வள்ளல் பெருமான் ஒருமையுடன் இன்னது திரு மலரடி நினைக்கின்ற உத்தமர்த்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும். இதெல்லாம் வந்து வள்ளல் பெருமான் இங்கே பாடிய தெய்வமணி மாலையெல்லாம் இங்கே தான் பாடியிருக்கார். பாம்பன் சுவாமிகள் மிகப்பெரிய அருளாளர்களாக வந்த இடம். இந்த இடம்லாம் நம்ம இங்கே இருக்கோம் அப்படின்னா அவங்களுடைய திருவடியே நாம் வந்து வணங்குறோம். நமக்கே தெரியாது இவங்கெல்லாம் வந்திருக்காங்கன்னே தெரியாது. ஆனால் அவங்க வந்த இடங்கிறதுனால அந்த இடத்துக்கு நாம் வந்திருக்கோம் அப்படின்னா
அதில் ஏதோ ஒரு துளி நமக்கு கிடைக்கிறது. இந்த குமரக்கோட்டத்தில் தான் கந்த புராணம் அரங்கேறிய இடம். இங்கே தான் நம்ம சஷ்டியில் 6 நாளோ 10 நாளோ கந்த புராணம் பேசுவாங்க. அந்த கந்த புராணம் அரங்கேறிய இடம் இங்கே தான். முருகப்பெருமானே வந்து அதுக்கு துணை செய்திருக்கிறார். அங்கே ஒரு மண்டபம் இருக்குது, அதில் எழுதியிருக்காங்க இந்த இடத்துல தான் கந்த புராணம் அரங்கேறியது அப்படின்னு. நீங்கள் ஸ்ரீரங்கம் போனீங்கன்னா கம்பராமாயணம் அரங்கேறிய இடம்னு ஒரு இடம் இருக்குது ஸ்ரீரங்கத்தில். கிழக்கு மாட வீதி வழியாக வந்தீங்கன்னா அங்கே போட்டிருப்பாங்க இந்த இடத்துல தான் கம்பர் வந்து கம்பராமாயணத்தை அரங்கேற்றினார். நூல் எழுதிடலாம், அரங்கேற்றம் செய்கிறது கஷ்டம். இப்போ எப்படின்னா நாமளே ஒரு விழா ஏற்பாடு பண்ணி அரங்கேற்றம் பண்ணிடலாம். அப்போ அப்படி இல்லை, நூல் அரங்கேற்றம் பண்ணால் அதை எதிர்த்து பேசுறதுக்கு 200 பேர் வருவாங்க. இது தப்பு, இது சரியில்லை அப்படின்னு சொல்லி நிறுத்திடுவாங்க. அதாவது இவனும் எழுத மாட்டான், எவனா எழுதுனா அதையும் ஒத்துக்க மாட்டான். கம்பருக்கும் அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் வந்தது. சேக்கிழாருக்கு தான் வரல. சேக்கிழார் வந்து என்னென்னா இறைவனே அவருக்கு முதலடி எடுத்து கொடுத்துட்டார். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் சொல்லிட்டார். அதனால பிரச்சனையே இல்லை, அவர் நிம்மதியாக எழுதிட்டு போயிட்டார். அவர் இந்த தளத்தில் ஏறக்குறைய காஞ்சிபுரம் மொத்தம் 44 திருப்புகழ் பாடியிருக்கார் அருணகிரிநாதர். பல இடங்களில், கோயிலுக்குள்ளே, ஏகாம்பரேஸ்வரர் கோயிலில், வெளியே மண்டபத்தில், கோபுரத்தில் முருகன் இருக்கார், அதெல்லாம் கூட பாடியிருக்கார். ஆனால் இந்த குமரக்கோட்டம் என்ற இடத்துல இந்த பாடல் பாடியிருக்கார். சுவாமியை கண்டிப்பாக தரிசனம் செய்யணும். பாம்பன் சுவாமிகள் ஒரு முறை காஞ்சிபுரம் வந்து ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கு சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வரார். அப்படி வரும்போது வழியில் ஒரு இளைஞர் வந்து அவரை பார்க்குறார். அவர் யாருன்னு இவருக்கு தெரியாது, இவர் யாருன்னு அவருக்கு தெரியாது. பாம்பன் சுவாமிகளை பார்த்தாரு, வணக்கம் சொன்னார். ஐயா, நீங்கள் காஞ்சியில் எல்லா கோயிலும் பார்த்துட்டீங்களா அப்படின்னு கேட்டார். ஆமாம், ஏகாம்பரேஸ்வரர் கோயில் பார்த்துட்டேன் நான் அப்படின்னு. குமரக்கோட்டம்னு ஒரு இடம் இருக்கே, பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டார். அது இருக்கிறதே எனக்கு தெரியாதே அப்படின்னு. நான் உங்களுக்கு அந்த இடத்த காமிக்கிறேன், வரீங்களா அப்படின்னு கேட்டார். கண்டிப்பாக வரேன். முருகன் கோயில்னு சொல்லிட்ட பிறகு இப்போ நான் சென்னைக்கு போய் என்ன பண்ண போகிறேன்? முருகனை பார்க்காம வேறு என்ன வேலை? கந்தனை தொழுவதே என் வேலை. வரேன்ட்டார். போய் குமரக்கோட்டம் போய் முருகனை காமிச்சோன்னா முருகன் அப்படி நின்ற கோலத்தில் இருக்கார். சுவாமியை பார்த்தவொன்னே கூட வந்தவரை மறந்துட்டார். என்னடா நம்மளை கூட்டுன்னு வந்தார் ஒருத்தர், அவருக்கு ஒரு நன்றியாக சொல்லணும்ல. ஒரு இடம் தெரியல, அவர் நமக்கு இடம் சொன்னால் நன்றி சொல்லணும்ல. திரும்பி பார்த்தா வந்தவரை காணும். அவர் எங்கே போனாரோ தெரியலேன்னு சொல்லிட்டு சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு சென்னைக்கு வந்து ராத்திரி தூங்கும்போது கனவுல வரார். இறைவன் வரந்தோடனே கேட்குறார், சுவாமி நான் வந்து குமரக்கோட்டம் வழி தெரியாமல் இருந்தேன், ஒரு இளைஞர் வந்து வழி காமிச்சார், நான் சுவாமியை பார்த்ததில் அவரை மறந்துட்டேன், அது ரொம்ப முக்கியம், நன்றி சொல்ல மறந்துட்டேன்னார். அதான் சொல்லிட்டேன்னார். அவர் முருகனே கூட்டின்னு வந்துட்டார். முருகனே கூட்டின்னு வந்து பாம்பன் சுவாமிகளுக்கு அந்த கோயிலை காட்டியிருக்கார். அப்படிப்பட்ட இடம்தான் குமரக்கோட்டம். நீங்கள் காஞ்சிபுரம் போனால் கண்டிப்பாக பாருங்கள், முருகன் வந்த இடம். அதனால் நமக்கு அந்த இடத்த பற்றி தெரியாமல் இருக்கலாம். அங்கே ஒரு திருப்புகழ் பாடியிருக்கார். அறிவிலா பித்தர் உந்தன் அடிதொழா கெட்ட வஞ்சர் அசரப்பேய் கத்த நன்றி அறியாத அவலமே சொற்கள் கொண்டு கவிகளாக்கி புகழ்ந்து அவரை வாழ்த்தி திரிந்து பொருள் தேடி சிறிது கூட்டி கொணர்ந்து தெருவுலாத்தி திரிந்து தெருவை மார்க்குச் சொரிந்து அவமேயான் தெரியும் மார்க்கத்து எந்தை அதனை மாற்றி பறிந்து தெளியும் மோட்சத்தை என்று அருள்வாயே. பாடலுடைய முதல் பகுதி.